இவர் வந்து ஒரு பிரதேச சபை தலைவராக இருந்தாலும் இவர் பாதாள உலக குழுக்களோடு தொடர்புடையவர். වැලිගම ලසා මහජන නියෝජිතෙක් බවට පත් වුණාට මෙයා පාතාල අපරාධකරුවෙක්. வெலிகம பிரதேசத்தில் இன்று இடம்பெற்ற துப்பாக்கி சூடு சம்பவம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இன்று காலையில வெலிகம பிரதேச சபை தலைவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தாரு. இது நடந்த சம்பவம் வந்து வெலிகம பிரதேச சபையினுடைய அலுவலகத்துக்குள்ள அவர் அமர்ந்திருக்கின்ற ஆசனத்தில் வைத்து இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் இடம்பெற்றது என்றதான் ஆரம்ப கட்ட விசாரணைகளும் ஆரம்ப கட்ட தகவலாக கிடைக்கப்பட்டது. இன்று மக்களை சந்திக்கிற நாள் என்றவுடைய பிரதேச சபை தலைவர் மக்களை சந்தித்து கூட்டம் நடத்தி கொண்டிருந்த பொழுதுதான் துப்பாக்கிதாரிகள் அவருடைய அறைக்கு சென்று இந்த துப்பாக்கி சூட்டை நடத்திவிட்டு தப்பி சென்றிருக்காங்க. மோட்டார் சைக்கிள்ல வந்த 2 பேர் இந்த துப்பாக்கி சூடை நடத்தியதாக அங்கு கிடைக்கப்பட்ட சிசிடிவி காட்சிகள் மூலமாக செய்திகள் உறுதிப்படுத்தியிருந்தன. இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. துப்பாக்கி சூட்டுகளுக்கான லசந்த விக்ரமசேகர உடனடியாக மாத்தறை வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் அவர் உயிரிழந்ததாக வைத்தியசாலை தகவல்கள் உறுதிப்படுத்தியிருந்தது. 4 போலீஸ் குழுக்கள் இது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்திருக்காங்க. துப்பாக்கிதாரிகள் தொடர்பான விசாரணைகளும் இப்பொழுது நடந்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் இன்று பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக உரையாற்றியிருந்தார். இதுல அவர் பலதரப்பட்ட விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார். அவர் நேரடியாக சொன்னாரு, இவர் வந்து ஒரு பிரதேச சபை தலைவராக இருந்தாலும் இவர் பாதாள உலக குழுக்களோடு தொடர்புடையவர். වික්‍රමසේකර නොහොත් වැලිගම ලසා. එතකොට මේ මහජන නියෝජිතෙක් බවට පත් වුණාට මෙයා පාතාල අපරාධකරුවෙක්. නඩු 6ක් තියෙනවා, මාතර මහාධිකරණය 2ක් තියෙනවා, කුරුණෑගල මහාධිකරණය 2ක් තියෙනවා, ගාල්ලේ තියෙනවා. காரணம் அவருக்கு 6 வழக்குகள் இருக்கு. ஒன்று குருநாகல் நீதிமன்றத்தில் 2 வழக்கு, மாத்தறை நீதிமன்றத்தில் 2 வழக்கு, காலி நீதிமன்றத்தில் 2 வழக்குகள், ஏகப்பட்ட முறைப்பாடுகள், ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் என்று ஏராளமான விஷயங்கள் இதுல இருக்கு. இவர் நேரடியாக பாதாள உலக குழுக்களோடு சம்பந்தப்பட்ட ஒருவர் அப்படின்றதால கடந்த காலங்களில் நடந்து கொண்டிருக்கிறது பல துப்பாக்கி சூடு சம்பவங்கள். இது எல்லாமே பாதாள உலக குழுக்களுக்கு இடையில ஏற்பட்டிருக்கிற முரண்பாடு, கோபம், இந்த மாதிரியான விஷயங்களால ஏற்படுகின்ற துப்பாக்கி சூடுகளால பல உயிரிழப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கு. இது எல்லாமே அண்மை காலமா நடந்த துப்பாக்கி சூடுகளை எடுத்துக்கொண்டா பொதுமக்களுக்கோ அல்லது தனிநபருக்கோ எந்த விதமான பெரிய அளவான பாதிப்புகள் ஏற்படலை. நேரடியாகவே பாதாள உலக குழுக்களோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு இடையிலான மரணங்களும் துப்பாக்கி சூடு சம்பவங்கள் தான் இடம்பெற்றிருக்கு. அதே போல ஒன்றுதான் இதுவும் அப்படின்ற மாதிரி தான் அவருடைய அந்த உரையில இருந்தது. எனவே இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் இப்பொழுது நடந்து வருவதாகவும் ஏற்கனவே இவர் மேல பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருப்பதாகவும் ගරු සභාපතිතුමනි අපි දන්නා විදිහට මේ රටේ සංවිධානාත්මක අපරාධකරුවන් ඉන්නවා. සංවිධානාත්මක අපරාධකරුවන් කල්ලි හැටියට බෙදිලා ඉන්නවා. ඔවුන් සතුව අවියාවිද තියෙනවා. ඔවුන් අතර ගැටුමක් තියෙනවා. ඒ පිළිබඳව කිසිදු විවාදයක් නැහැ. මට මතක හැටියට මම පහුගිය මේ මාසේ 20 වෙනිදාත් මේ පිළිබඳව පැහැදිලි කිරීමක් කරා. සන්නද්ධ කල්ලි නැත්නම් සංවිධානාත්මක පාතාල අපරාධකරුවන් ඉන්නවා. අපරාධකරුවන් ආයුධ තබාගෙන ඉන්නවා, ආයුධ සන්නද්ධ වෙනවා. ඔවුන් අතර ගැටුම් සිද්ධ වෙනවා. இலங்கையில ஒரு புதிய பண்டிகை ஒன்று கொண்டாடப்பட போகுது. இந்த வருஷத்துல நடக்கும், ஜூன் ஜூலைல நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஏற்கனவே சொல்லப்பட்டது. ஆனா இதற்கான அனுமதி தாமதிக்கப்பட்டது. இன்று அமைச்சரவை அதற்கான அனுமதியை வழங்கியிருக்காங்க. ஏற்கனவே ஜனாதிபதி அவர்களும் கடந்த ஒரு 6 மாத காலத்துக்கு முதல்ல நான் ஒரு வீடியோவை இதுக்காக தனியாகவே போட்டிருந்தேன். இலங்கையில எல்லா இன மக்களுடைய ஒற்றுமையை வெளிக்காட்டுவதற்கும் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையை அல்லது இலங்கைக்கான ஒரு நாளை கொண்டாடுவதற்காக அரசாங்கம் தயாராகி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கிறிஸ்துமஸ் இருக்கு, புது வருஷம் இருக்கு, நிறைய பண்டிகைகள் தனித்தனியா இருக்கு. ஆனா எல்லாருமே சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையை உருவாக்குவது இந்த அரசாங்கத்துடைய நோக்கமாக இருந்தது. அதற்கான அனுமதியை அமைச்சரவை இன்று வழங்கியிருக்காங்க. இந்த பண்டிகை வருகின்ற டிசம்பர் மாதம் 12ஆம் 13ஆம் 14ஆம் திகதிகளில் நடக்க போகுது. எனவே இந்த நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகள் இப்பொழுது நடக்க ஆரம்பித்திருக்கிறது. இதற்கான அத்தனை அனுமதியையும் புத்த சாசன கலாசார அமைச்சு பொறுப்பேற்றிருக்கிறது. இதுல வரவு செலவு திட்டத்தில் இதற்கான நிதி ஒதுக்கீடுகளும் செய்யப்பட்டிருந்தது. அண்மை நாட்களை நாங்கள் பார்த்தோம். அதோட இந்த நிகழ்வு எங்க நடக்க போகுது அப்படின்னு சொன்னா, டவுன் ஹால் இருக்கு தானே, அதாவது நகர சபை மண்டபம், அதை அண்டி உள்ள பாதைகள், விகாரமாதேவி பூங்காவுடைய மைதானம், இந்த பகுதிகள் எல்லாமே இதற்காக ஒதுக்கப்பட்டு கடைகள், உணவு கடைகள், கலாசார நிகழ்வுகள், பாரம்பரியமான உணவுகள், உணவு திருவிழா மாதிரியான பல விஷயங்கள், கலை கலாசாரங்களை பிரதிபலிக்கின்ற அத்தனை விடயங்கள்
விடயங்களும் அது எல்லா மக்களுடைய கலை கலாச்சாரங்களையும் பிரதிபலிக்கின்ற மாதிரியான நிகழ்வாக இந்த திருவிழா நடக்க போகுது. இது ஒரு பண்டிகையாகவே நடக்க போகுது. ஒரு நாள் அப்படின்னு தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். இது 3 நாட்கள் தொடர்ச்சியாக இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகள் இப்பொழுது நடந்து வருது. இது ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்க போகுது. நமக்கு வெசாக் மாதிரி, புது வருஷம் மாதிரி, அதாவது நோம்பு பண்டிகை மாதிரி, இந்த மாதிரி கிறிஸ்துமஸ் மாதிரி தனித்தனியா இல்லாம இது எல்லாரும் சேர்ந்து வரக்கூடிய கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வாக இருப்பதால இந்த முறை ஒரு வித்தியாசத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த பண்டிகை பற்றி அல்லது இந்த ஸ்ரீலங்கா டே அப்படின்னு சொல்லி இலங்கை தினம் அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இலங்கை சிறைகள்ல 36,000 கைதிகள் தண்டனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுல 826 மரண தண்டனை கைதிகள். இந்த 826 மரண தண்டனை கைதிகள்ல 21 பெண்கள் அடங்குவதாக புதிதாக வெளியான தகவல்ல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது 1976ஆம் ஆண்டுக்கு பிறகு மரண தண்டனை இலங்கையில் நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து விதிக்கப்பட்ட மரண தண்டனை கைதிகள் 826 பேரும் இன்னும் சிறைகளில் தங்களுக்கான தண்டனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்காங்க. இதுல வந்து 300க்கும் அதிகமானவர்கள் மேன்முறையீடு செய்திருக்காங்கன்றதும் குறிப்பிடத்தக்கது. இதுல இன்னும் ஒரு முக்கியமான ஆச்சரியமான கவலைக்குரிய விஷயம் சொன்னா, இந்த 36,000 கைதிகள்ல 65% போதைப் பொருளோடு சம்பந்தப்பட்ட கைதிகள் என்றது மிகப்பெரிய பாரதூரமான கவலைக்குரிய விஷயமாக இருக்கு. அண்மை நாட்களா அதிகமான போதைப்பொருள் தொடர்பான கைது நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இந்த 36,000 கைதிகளுக்கும் ஒவ்வொரு நாளும் 1,400 ரூபாய் செலவாகுவதாக கணக்கிடப்பட்டிருக்குது. ஒரு நாளைக்கு, ஒரு மாசம் எவ்வளவுன்னு பாருங்க, ஒரு வருஷம் எவ்வளவுன்னு பாருங்க. இது வந்து உணவுக்கு ஆன செலவை தள்ளி அப்படின்னு சொல்லப்படுது. எனவே மிகப்பெரிய அளவான செலவுகள் இந்த கைதிகளுக்கும் அதாவது தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றவர்களுக்கும் அரசாங்கம் செலவழிக்குது அப்படின்றது பெரிய ஒரு தொகையாகவே இருக்கு. இன்றைய நாளில் இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை கிடைச்சது. கைதாகி, அதாவது இந்தோனேஷியாவிலிருந்து கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்ட கெஹல்பத்ர பத்மே அவருடைய 5 கோடி பெறுமதியான சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கிறது. இந்த சொத்துக்களை சட்டவிரோத சொத்து தொடர்பான விசாரணை பிரிவு கையகப்படுத்தியிருக்காங்க. அவங்க இதை பொறுப்பேற்றிருக்காங்க. விசாரணைகள்ல பலதரப்பட்ட சட்டவிரோதமாக ஈட்டப்பட்ட சொத்துக்கள், பணம் என்ற அடிப்படையில் அது அடையாளம் காணப்பட்டா அது உடனடியாக சொத்துக்கள் தொடர்பான விசாரணை பிரிவு அதை கையகப்படுத்துறாங்க. இது பெரிய அளவாக நடக்க போது வருகின்ற நாட்களில். இது ஆரம்ப கட்டமாக 5 கோடி பெறுமதியான நிலம், கட்டிடம் என்பன இன்றைய நாளில் கைப்பற்றப்பட்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. பெரிய அளவாக வருகின்ற நாட்களில் சட்டவிரோதமான சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கின்றவர்கள் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு இது எல்லாமே சரியா இருக்கா என்று பார்த்து அதுக்கு மேலதிகமாக இருந்தால் அது கையகப்படுத்தப்படும் அப்படின்றது இனி வரப்போற காலங்கள் நடக்க போற சம்பவங்களாக இருக்க போகுது. தங்கத்தினுடைய விலை பாரியளவான உச்சத்தை தொட்டது. அதே போல பாரியளவாக இன்றைய நாளிலையும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து கடந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து குறைந்து கொண்டு செல்லுது. கடந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் 60,000 ரூபாய் ஒரு பவுனுக்கு குறைந்திருக்கு என்றா பாருங்க. பெரிய அளவு. இன்றைய நாளில் 2 தடவைகள் தங்கத்தினுடைய விலை குறைந்திருக்கிறது. அதாவது 20,000 ரூபாய் இன்றைய நாளில் மட்டுமே குறைந்திருக்கிறது. 22 கேரட் தங்கத்தினுடைய விலை இன்றைய நாளில் 3,22,000 ரூபாயாக செட்டியார் தெருவில் விற்கப்பட்ட தங்க விற்பனை தொகையாக பதிவாகி இருக்கு. இது தொடர்ச்சியாக விழுந்து கொண்டு போகுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் பயமும் இப்ப நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஏன்னா அதி உச்ச தரத்துல இருந்த நேரத்திலையும் நிறைய பேர் தங்கம் வாங்கினாங்க. அப்படி இருக்கும்போது வெள்ளிக்கிழமை வாங்கினவங்களுக்கு இன்றைய தங்க விற்பனை நிலவரம் அப்படி பார்த்தா 60,000 ரூபாய் குறைஞ்சிருக்கு. பெரிய தொகை தான். எனவே இந்த விஷயங்கள் தான் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளாக இருக்கு. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் இதெல்லாத்தையும் போல பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.